ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நான் முழு மீன் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். முழு மீன் சொன்னோடனே வஞ்சிரம் கொடுவான் பெரிய சைஸ் மீன் நினச்சிக்காதீங்க. மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மீன் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள். அந்த மீன் தான். இந்த மீனுக்கு பேர் வரிப்பாறை. நல்ல சதைப்பாங்காக இருக்குங்க. ஒன்று சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட திருப்தி இருக்கும். மீனும் ருசியாக இருக்கும். மீன் ருசியாக வறுக்கணுன்னா அதில் சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அந்த மாதிரி ருசியான மசாலா பொருள் தான் சேர்க்க போகிறேன். அதுக்காக நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப நிறைய பொருட்கள் சேர்ப்பாங்கன்னு நினைக்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ருசியும் தரும். அதே மாதிரி அந்த மசாலா பொருட்கள் மீனில் பிடிச்சி உதிராமல் இருக்கிறதுக்கு வழி செய்யும். கூடவே பார்த்திங்கன்னா லெமன் சாறு, முடிஞ்ச அளவுக்கு லெமன் சாறு விட்டே பார்த்திங்கன்னா கலந்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், ஒரு துண்டாக எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மீன் மசாலாவை நல்லா தடவிக்கிங்க. மீன் மசாலான்றது கடையில் வாங்கலை, நம்ம வீட்டில் இப்போ சொன்ன பாருங்கள், அந்த பொருளெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணது தான். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவை நல்லா கை வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு மீனுக்கும் நல்லா பார்த்திங்கன்னா பூசி விட்டுருணுங்க. பூசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா அந்த மசாலா கூட்டாகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஊற விட்டுட்டேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வறுக்கிறப்பவும் அப்படியே அந்த மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப வரும், நல்லாயிருக்கும். வறுக்கிறப்பவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோணும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எல்லா மீனையும் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் அப்படியே நீட்டாக அடுக்கிடலாம். அடுக்கிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுக்கணுங்க. அந்த வறுக்கிறப்ப வரும் பாருங்கள் வாசனை, சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வறுத்து எடுத்தோன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஃபிஷ்ஷும் ருசியாக இருக்கும். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மசாலா வறுவலும் அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். முக்கியமாக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், உப்பு, லெமன் சாறு விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் மீன் வறுவல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். பாய்.